அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? எல்லாரும் நல்லா அசந்து தூங்குறாங்க. சரி தூங்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, அத்தனை பிள்ளைங்க எழுந்திரிச்சு கலப்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் அதுங்க தூங்கட்டும், போய் வாசை கூட்டி வேலையை பார்ப்போம். மல்லிகாக்கா, அடனே வாமா ஒத்தரசா. என்ன காலங்காலத்தில் இங்கே கிளம்பிட்ட மாதிரி தெரியுது? ஆமாக்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, அதான் கடைக்கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். நீங்களும் வரீங்களா? இல்லைம்மா, இன்னைக்கு அவங்க பிள்ளைகளாம் வீட்டில் இருக்கா, நான் வந்தால் சரி வராது. ஏக்கா, அவங்க என்ன எழுந்திருக்க மாட்டாங்களே? ஆமாம்மா, என்ன ஒருத்தர் எழும்பல, இருந்தாலும் எழும்புறப்பயே மல்லிகான அவரும் கூப்பிடுவாரு, அம்மா அம்மா இதுவும் ஏறிடு கிடக்கும். நான் வந்தால் சரி வராது பார்த்துக்க. அதுவும் சரிதான், உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இப்போ என் வீட்டிலலாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கங்க. நான் வெளியே தெருவு போனாலும் என் புருஷன் காப்பி போட்டு என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க. அதான் நான் அப்படியே கிளம்பிட்டேன். நீங்களுக்கும் அண்ணனுக்கு காஃபி போட கற்று தர வேண்டியதானே? உங்கள் அண்ணனுக்கு அடுப்பே பற்ற வைக்க தெரியாதுமா? எல்லாம் நம்ம தான். சரி சரி, அது உங்கள் குடும்ப விவகாரம், எல்லாம் நான் தலையிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பாரு, அவங்க தூங்குறாங்க, பிள்ளைங்க தூங்குது. நமக்கு எங்கே ஞாயிறு திங்கள்னா கணக்கு? எல்லா நாளும் நம்ம 6 மணிக்கு வருது, 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாசை கூட்ட வேண்டியதாக தான் இருக்குது. ஒரு நாளாவது நல்லா ஒரு 8-9 மணி வரைக்கும் தூங்க முடியுதா? அதை சொல்லுங்கக்கா. நம்ம என்றைக்குமே ஒர்க்கிங் உமன் தான். ஆனால் வீட்டில் இருக்கோம் சும்மா இருக்கோன்னு பேச்சுக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும்? நீ சொல்கிறது வாஸ்தவம் தாம்மா. சரிங்கக்கா, அப்போ நான் அப்படியே கறி கிளம்புறேன். போயிட்டு வா. கொடுத்து வச்சவ வீட்டில் புருஷன் வேலை பார்க்குறாரு, மாமியார் வேலை பார்க்குறாங்க. இது எனக்கு என்னன்னு ஜாலியாக சுற்றி திரியா. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் நம்ம பொங்கி போடுறதுக்குனே இருக்கோம். ஒரு நாள் கூட நமக்கு லீவு கிடையாது. சரி, நம்ம இப்படியே பேசிகிட்டே இருந்த வேலை ஆகாது. போய் பரவாசில் கூட்டுவோம். எப்போ பாரு நம்ம வீட்டு வாசலில் மட்டும் இப்படி குட்டை எப்படி சேருதுனே தெரிய மாட்டேங்குது. எல்லா வீட்டு இலகுலையும் நம்ம வீட்டில் தான் குட்டது போல. கூட்டி கூட்டி முதுகெலும்பே தேஞ்சு போயிடும். அதுவும் இந்த வைகாசி மாதம் பிறந்ததும் போதும் காற்று கண்ணா பின்னா அடிக்குது. ஊரா வீட்டு குப்பையெல்லாம் என் வீட்டில் தான் வந்து சேருது. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. காலையில் சாயங்காலம் 2 நேரம் கூட்டுறேன், ஆனால் குப்பை குறைஞ்ச பாட காணும். எப்போ பாரு வீடு கூட்டாத மாதிரியே கிடக்கு. மல்லிகா, மல்லிகா, ஏங்க அதுக்குள்ளே எழும்பிட்டீங்களா? சரி சரி இருங்க, நான் போய் ஒரு டம்ளர் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லைம்மா இருக்கட்டும். ஏங்க இன்னும் சத்த நேரம் தூங்க வேண்டியதானே? இன்னைக்கு ஆஃபீஸ் உங்களுக்கு லீவு தானே? ஞாயிற்றுக்கிழமை தூங்குவீங்கன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எழும்பி வந்துட்டீங்க. அது வேற ஒன்றும் இல்லை மல்லிகா, அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், காலை நேரம் நடந்துட்டு வரலான்னு பார்த்தேன். எனக்கு ஆஃபீஸுன்னு வாக்கிங் போகிறதே இல்லை பார்த்துக்க. சரி இன்னைக்கு ஒரு நாளாவது போயிட்டு வருவோன்னு பார்க்கேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணலான்னு இருக்கோம். நேற்றே பேசியாச்சு, ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணலான்னு. அதான் ஒரு எட்டு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஓ அப்படியா? சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி, வரப்பா கறி எடுக்கிட்டா மீன் எடுக்கிட்டா? உங்க விருப்பங்க, ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, நான் வரேன். இவங்களுக்கு வாழ்வை பாரு. நம்மளும் தான் கல்யாணம் காட்சி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம நம்பர் இல்லை. நம்மளும் யாரையும் பார்க்கறதில்ல, பேசுறதில்ல. ஆனால் இந்த ஆம்பளைங்க மட்டும் நல்ல வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்துட்டு வாரம் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்கை போட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்மளால எங்கே முடியுது? நம்ம வரத்து நம்மளோடய இருக்குது. இப்போ நம்ம கூட படித்தவெல்லாம் எந்த ஊரில் எப்படி எங்கே என்ன வேலை செஞ்சிட்ருக்காளோ தெரியல. உங்களைய தலையிடத்தையே அப்படித்தான். என்னத்தை சொல்லி என்னத்தை செய்ய? நம்மளாம் வயலில் வைக்கிற நாற்று மாதிரி ஒவ்வொரு இடமா நம்மள பிடுங்கி வச்சாலும் நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். கூட எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம உலகமே இந்த பிள்ளைகளும் புருஷனும் ஆகி போயிடும். சரி, நம்ம உள்ள போய் காஃபி வச்சு குடிச்சிட்டு வந்து இதுக்கு நெருப்பு வச்சு விட்டுருவோம். காஃபியை போட்டாச்சு, பிள்ளைகளுக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சாச்சு. அதை எந்திரிச்சாலும் ஊற்றி குடிக்கட்டும். நம்ம போய் நல்லா காத்தாட வெளியில் உட்காந்து இந்த டம்ளர் காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிச்சுக்குவோம். பால் கொஞ்சம் சூடு ஆறட்டும், ஆறினோட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்பாடா காலங்காத்த எழுந்திரிச்சு இப்படி ஒரு டம்ளர் காஃபியை தனியாக உட்காந்து இப்படி ரசிச்சு குடிச்சாதான் அன்னைக்கு நாளே நமக்கு ஓடும். அதுவும் ஒருத்தர் தொந்தரவு இல்லாமல் இந்த காலங்காத்தில் இந்த 1 மணி நேரம் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம்ப்பா. இந்த பிள்ளைகளை என்ன எந்திரிக்கல, மாமியாரும் எந்திரிக்கல, இவரும் வெளில போயிட்டாரு. நம்ம ஃப்ரீயாக இன்னைக்கு உட்காந்து காப்பியை குடிக்கலாம். ஏம்மா இப்போதான் நிம்மதியாக காப்பியை குடிச்சு முடிச்சோன்னு நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டியா? வா வா. ஏண்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னும் சத்த நேரம் தூங்கி எழுப்பி வர வேண்டியதானே? அம்மா என்னன்னே தெரியலம்மா,
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. மற்ற நாள்லாம் தூக்கம் இழுத்து போத்திட்டு தூக்கம் சொல்லும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே முழிப்பு வந்துடுத்து பார்த்துக்கோங்க. அதானே பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா உனக்கு தூக்கம் வரும். சும்மா வீட்டில் இருக்க சொன்னா நல்லா முழிச்சுக்கிட்டு பேந்த பார்த்துக்கிட்டு என்ன உயிர் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படிதானே? அது எனக்கு என்ன மாயமோ மந்திரமோ தெரிலமா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு படி தூக்கம் வர மாட்டேங்குது. 6 மணிக்கெல்லாம் தானே முழிப்பு வந்துடுது. நல்லா அலாரம் அடித்தா கூட காதிலே விழுவ மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கம்மா. இருக்க முடியும் இருக்கும். அம்மா மண்டை ஒரே அரிப்புமா. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தேய்ச்சி குளிக்கணும் முடி. மண்டையில் ஈர பேனு ஏதாவது தேர்ந்துருக்கும். அதான் எப்படி அரிக்குது. இம்மா எனக்கு பேன் சீவி விடுமா. இன்னைக்கு காலகட்டத்தில் வேலை இல்லையா? உனக்கு பேன் பார்த்துட்டு உட்கார சொல்றியா? ஏம்மா சீவி விடுமா. இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு. அப்புறம் நாளையிலேருந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் மறுபடியும் ஒரு வாரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் சரிதான். இன்னும் யாரும் எலும்புல பாரு. வந்து உட்காரு, பேனை பார்த்து விடுறேன். ஏண்டி மண்டை மாதிரியே வச்சிருக்க? எம்பிட்டு ஈரும் வேணும் இருக்கு பாரு. வாரத்தில் ஒரு நாள் நீயே சீப் எடுத்து சீவி பார்க்க வேண்டியதானே? இல்லை என்கிட்டயாவது வந்து கொடுக்கணும். எம்பிட்டு ஈரு பேனு குட்டி போட்டு பெருசு பெருசா இருக்கு தெரியுமா? இதுல முட்டை வேற பொரிச்சு வச்சிருக்கு. எம்மா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா ஒரே அரிப்பு. அதுக்குதான் கூட படிக்கிற பிள்ளைகளோட பக்கத்துல நெருங்கி உட்காராதடிங்கிறது. நெருங்கி உட்காருவ போல. அதான் ஒருத்தி மண்டையில இருந்து இன்னொரு மண்டைக்கு பேன் எரியுது. எல்லாம் அந்த வள்ளி தான் நினைக்காமா. அவள் மண்டையில ஊறுபட்ட பேன் இருக்கும். அவள்கிட்ட இருந்து எனக்கு வந்துடுச்சு. இனிமே நான் பக்கத்துலேயே உட்கார மாட்டேன் பார்த்துக்க. சொல்லாத செய். எம்மா வாடி, நீ என்ன நேரமே எழும்பிட்ட? ஆமாம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளா. அதான் காலையிலே எல்லாம் ஸ்டேட்டஸை வச்சு டிங் 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 மணி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு குரூப்பில். அந்த சத்தத்தில் என்ன ஏதுன்னு பார்க்க முடிச்சேன்னா அப்படியே நேரம் போனது தெரில, எழும்பிட்டேன். அதானே நான் காட்டு கத்துனா எந்திரிக்க மாட்டேன். ஃபோன்லேருந்து கிணக்கு முடுக்குன்னு சவுண்ட் வந்தோடனே எந்திரிச்சிட்டேன். பார்த்தியா? என்ன பார்த்தா தானே உங்களுக்குள்ள எரிச்சா வைக்கிறாங்க தெரியுது. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி உள்ள ஃப்ளாஸ்கில் காப்பி ஊற்றி வச்சிருக்கேன். நீ ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துக்கிட்டு இந்த உன் தங்கச்சிக்கு ஒரு கப்பில் ஊற்றி கொண்டு வா. அப்படியே பாட்டி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கும் ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்துரு. எம்மா நானே எல்லா வேலையும் செய்யணுமா? ஏண்டி காஃபி ஊற்றி கொடுக்கறதுல ஒரு வேலையாடி. உன்னை என்ன காஃபி போட்டா தானே சொன்னேன். ஏம்மா எனக்கு முன்னாடி இவனே எழுமுனா அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே காஃபி போட்டு தர சொல்லி. அவன்கிட்ட காஃபி கேட்கல. நீ என்ன உம்பு கேட்குற? நீ பேசாம இருடி. நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். நான் மட்டும் உனக்கு சேவை செய்யணுமோ? செய்யு. வீட்டில் பெரிய பிள்ளைன்னு பேர் வாங்குறீல்ல. ஒன்று ரெண்டு வேலை செஞ்சா என்ன குறைஞ்ச போயிடுவேன். இப்போ நீ என்னடி சொல்ல வர? காஃபி ஊற்றி கொண்டு வரவே மாட்டியா? 2 பேரும் வாய வந்துட்டு இருக்கீங்க. எவளுக்கு என்ன வேலை பிரித்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவள்கிட்ட காஃபி ஊற்றுன்னு சொன்னா கையில் காலில் ஊற்றிக்குவான். அதனால தான் அவள்கிட்ட சொல்ல. அவள் சின்ன பிள்ளை தானே, அதனால அவளுக்கு நான் சொல்ல மாட்டேன். நீ போய் ஊற்றி எடுத்துட்டு வா. உன்னால் அந்த காஃபி ஊற்றி எடுத்துட்டு கூட வர முடியாதோ? உன் வயசுல தான் சோறு கொஞ்சி வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவேன். ஒரு காஃபி, அதுவும் போட்டு வச்ச காஃபியை ஊற்றி தர முடிக்குது உனக்கு. ஏம்மா நான் ஊற்றி நான் குடிக்கேன் பாட்டிக்கு போட்டு கொடுப்பேன். இவளுக்குலாம் கொடுக்க முடியாது. நான் சொன்னதை நீ இப்போ செய்யலை. விளக்கமாத்துக்கு வேலை வச்சிடாது சொல்லிட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வீட்டில் ஃப்ரீயாக இருக்க முடியுதா? ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு காலங்காலத்திலே ஆரம்பிக்காது சொல்லிட்டேன். இல்லை உங்கள் அப்பா வந்தானே உங்கள் 2 பேரையும் என்ன ஏதுன்னு கேட்க சொல்லிடுவேன். வர ஓவராலும் போயிட்டு இருக்க சொல்லிட்டேன். வீட்டில் சொன்னதை செய்ய முடிஞ்ச வீட்டில் இரு, இல்லை அப்படியே வெளில போயிடு சொல்லிட்டேன். இப்போ காஃபி எடுத்துகிட்டு வரையா இல்லையா? வாரேன், எடுத்துகிட்டு வாரேன். அப்போ இந்த வீட்டில் பெரிய வந்தது எம்பிட்டு பெரிய தப்பாக போச்சு. எல்லா வேலையும் நம்மளே வாங்குறாங்க. ஏம்மா நீங்கள் சொன்னதுதாம்மா சரி. இவெல்லாம் இப்படி தான் வைக்கணும். ஐயோ அம்மா டி என்ன வாய் நீளுது? அவன் அக்கா பார்த்து பேசு. யார் எப்படி பேச எனக்கு தெரியும். குடி முத. எனக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டா. இந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல.